இல்ல இதுல வந்து ஒரு 3 சாங் ஒத்த ரூபா தாரேன் அந்த சாங், அதாவது நாட்டுப்புறம் அதுல வந்தது, இளமை இதோ இதோ, சகலகலா வல்லவன், ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, விக்ரம், இந்த 3 சாங்கை வச்சுதான் இந்த மூவியே நகருது அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. இப்போ நீங்க பாட்டுக்கு வந்துட்டு வித்தவுட் பெர்மிஷன் ரீமிக்ஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரிமூவ் பண்ணுங்கன்னா படமே ஒன்றும் இல்லாம போயிடும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு எழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ ஹார்த்விக் தரப்புலையா இருக்கட்டும், இவங்க எல்லாமே என்னன்னா இதுக்கு இமீடியட்டா அவங்க ரிப்ளை கொடுக்க போறாங்களா இல்ல காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்களா, நிறைய இடத்துல இந்த மாதிரி இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணி கோர்ட்டுக்கே அது போகாம காம்பன்சேஷன் வழியாவே முடிஞ்சதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே அந்த இடத்துல இல்லைங்க அந்த நிபந்தனையற்ற மன்னிப்புன்றாங்களா, அந்த மாதிரி சாரி கேட்டு காம்பன்சேஷன் பண்ண ஒரு விஷயம்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீவா தர இதில் வந்து அகத்தியா மூவில என் இனிய பொண்ணு இல்லாவே அந்த சாங் வந்தது இல்லையா, மூடுபனி மூவிலேருந்து யுவன் சங்கர் ராஜா போட்டது இருக்கட்டும், என்னங்க சொந்த பையன் தாங்க அவரே போட்டதுக்கு எப்படிங்க இது பண்ணுவார் அப்படின்னு கேட்கும் போதா இருக்கட்டும், இளையராஜா தரப்புலேருந்து யாரா இருந்தாலும் அவரோட சாங் ஏன்னா 4500 பாடலுக்கு மேற்பட்டு அவர் பாடியிருக்காரு, யாரா இருந்தாலும் அங்கே அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அதை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு தானே அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஏன்னா ஸ்டில் காப்பிரைட் இஸ் சம்திங் விச் இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட். ஒரிஜினலாகவே அதை யார் படைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட் கொடுக்கப்படும் அந்த இடத்துல. ஓகே ஓகேவா, இந்த இடத்துல வந்து அப்போ என்ன இப்போ ஸ்டில் இது எப்படி ஆகுது டிபேட்டபிள் அப்படின்னா, ஒரு பாட்டை வந்து உருவாக்குறது வந்து ஒரு கம்போசரோ இல்ல ஒரு பாட்டு பாடுறவங்களோ அந்த இடத்துல ஒரு லிரிக் எழுதுறவங்க இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹையர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால சிம்பிளி அவங்க உரிமை கொண்டாட முடியாதுன்னு ஒரு தரப்பும், ஓகே, ஆனா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹையர் பண்ணாலும் அவங்க செஞ்ச வேலைக்கு தான் அவங்க காசு கொடுத்துட்டாங்களே.